வணக்கம், நான் தனலக்ஷ்மி. லாஸ்ட் கிளாஸில் பாக்டீரியாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூட்டி நியூட்ரிஷன் இந்த எபிசோடில் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து. லாஸ்ட் கிளாஸில் உங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஆட்டோட்ரோஃப் அண்ட் ஹெட்ரோட்ரோஃப், தற்சார்பு ஊட்டமுறை, பிறச்சார்பு ஊட்டமுறை. அதோடைய ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துரு. தென் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாங்கள். இதில் தான் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா தற்சார்பு ஊட்டமுறைக்கு சூரிய ஒளி ரொம்ப முக்கியன்றதை பார்த்துருந்தோம். அதே மாதிரி கனிம ஒளிச்சார்பு பாக்டீரியங்கள் சொன்னால் ஃபோட்டோலித்தோட்ரோஃபிக், ஒளி தேவை, ஆனால் அந்த ஒளியை சார்ந்து கனிமத்தை அடிப்படையாக கொண்டு உணவை தயாரிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் தான் கனிம ஒளிச்சார்பு ஊட்ட பாக்டீரியாக்கள். ஸோ இதில் நம்ம இன்னொரு ரெண்டு வகை என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பசும் கந்தக பாக்டீரியங்கள், கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா அண்ட் வாட் இளஞ்சிவப்பு கந்தக பாக்டீரியாக்கள், அதாவது பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. சி ஹியர் ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃப் பாக்டீரியானா ஒரு ஆர்கனிசம் லைட்டை டிபெண்ட் பண்ணி தான் அதோடைய நியூட்ரிஷனை ப்ரொடியூஸ் பண்ணிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா சன்லைட்டில் இருக்க அந்த ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் லைக் வேவ்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த பாக்டீரியா வந்து அப்சர்வ் பண்ண போகுது. அப்போ அந்த ரேடியேஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸில் ரெட் வேவ்லென்த் அண்ட் தென் வாட் ப்ளூ வேவ்லென்த், இந்த ரெண்டு வேவ்லென்த்தையும் தான் இப்போ அப்சர்வ் பண்ண போகுது தட் பாக்டீரியா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட போகுது. ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிக்மெண்ட்ஸ், தட் இஸ் நிறமிகள், பச்சைய நிறமிகளை கொண்டு உணவை தயாரிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் தான் ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கானிசம், ஒளி இருந்து உணவை தயாரிக்கக்கூடிய பாக்டீரியம் என்று பெயர். இதில் ஃபோட்டோலித்தோட்ராஃப்ஸில் தான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா மற்றும் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. அந்த க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா ஏன் சொல்கிறோன்னா ஹைட்ரஜன் டோனார். இந்த க்ரீன் அண்ட் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியான்றதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறதே அந்த ஹைட்ரஜன் டோனார் தான். க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா யார் டோனராக இருக்காங்க, ஹைட்ரஜன் டோனார் இஸ் H2S, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணுன்னா நார்மலாக ஒரு பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதுன்னு நினச்சிங்கன்னா அதில் புரோட்டான்ஸை கொடுக்குறது, அதாவது ஹைட்ரஜன் டோனராக இருக்கிறது யாருன்னா வாட்டர் மாலிகூல்ஸ். இப்போது நான் சன்லைட் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சன்லைட் வந்து ட்ராப் பண்ணுறதே யாருன்னா அந்த பிக்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த பிக்மெண்ட்ஸ் சன்லைட்டை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு டிப்பிக்கல் பிளான்ட் செல்லில் இருக்க குளோரோபிளாஸ்ட் அதில் வாட்டர் மாலிகூல்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக தான் அந்த லைட்டை யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ டைரெக்டாக நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா sunlight it is important for the breakdown of the water molecules in the higher plants, very important. Of course இப்போ நீங்கள் சைனோபாக்டீரியா எடுத்துட்டாலுமே அதில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, அதாவது என்னென்னா பச்சையம் இருக்குது, அதுவும் வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த லைட்டை யூட்டிலைஸ் பண்ணுது. தட் இஸ் அ செப்பரேட் கேட். பட் வென் வி டாக் அபவுட் தி க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா, இதில் இந்த பிக்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னா இதில் ஹைட்ரஜன் டோனர் இருக்கிறது, வாட்டர் கிடையாது, H2S. இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த ஹையர் பிளான்ஸ்லையோ இல்லை சைனா பாக்டீரியாலோ என்ன இருக்காது, H2S நாட் ப்ரெசன்ட். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒன் வாட் இஸ் ப்ரெசன்ட் எக்ஸாக்ட்லி வாட்டர் மாலிகூல்ஸ். ஸோ ஒரு பிளான்ட்டில் H2O மாலிகூல்ஸ் பிரேக் டவுன் ஆகி அந்த H2Oவில் இருந்து தான் உங்களுக்கு என்னென்னா ஹைட்ரஜன் டோனார் கிடைக்கிது. அந்த ஹைட்ரஜன் டோனார் தான் உங்களுக்கு ப்ரோட்டான்ஸையும் எலக்ட்ரான்ஸையும் கொடுக்க போகுது. இந்த ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி தான் ATP எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது பிளான்ட்ஸில். இது அப்படி நீங்கள் ஒரு பாக்டீரியாவில் கொண்டு வரும்போது பாக்டீரியா த சேம் ப்ராசஸ் தான் சைனோ பாக்டீரியாவில், நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல். பட் ஒரு சல்ஃபர் பாக்டீரியா, க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா இருக்கும் போது வாட்டருக்கு பதிலாக H2S இருக்குது. இங்கே யார் ஹைட்ரஜன் கொடுக்க போகிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே என்டையர் ப்ராசஸை யார் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஹைட்ரஜன் மாலிகூல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதுதான் ரொம்ப கீ கான்செப்ட், நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமே. ஸோ இப்போ H2Sலேருந்து ஹைட்ரஜனை மட்டும் எடுத்துக்க போது இந்த பாக்டீரியா எதுக்காக, அந்த ஃபோட்டோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி H2Sலேருந்து ஹைட்ரஜனை மட்டும் எடுக்கிற அந்த பாக்டீரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபியம். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா H2S இந்த காம்பவுண்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸில் இன்வால்வ் ஆகிற ஒரு பாக்டீரியா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸில் கொடுப்பாங்க. தட் யூ ஹேவ் டு கோ வித் தி வாட் குளோரோபியம். கிளியர் அண்ட் மூவ் ஆன் டு வாட் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. ஸோ இந்த பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹைட்ரஜன் டோனார் இங்கே இருக்கிறது தயோசல்ஃபேட். ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, H2S வந்து ஹைட்ரஜன் டோனார் இருக்குது, அந்த பாக்டீரியா கொடுக்குற பேர்
green sulfur bacteria. இப்போ பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா சொல்கிறேன். அந்த பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா யார் டோனராக இருக்காங்கன்னா தயோசல்ஃபேட். இந்த கீ வேர்ட்ஸை மட்டும் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். ஓகே, இப்போ தயோசல்ஃபேட் யார் டோனர் வரப்போகிறா? ஹைட்ரஜன் டோனர் இஸ் யூஸ்ட் ஃபார் தி photosynthesis process. ஓகே, இதில் இந்த பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பாக்டீரியோ குளோரோஃபில் இஸ் ப்ரெசன்ட். ஸோ யூனிக்காக இதில் மட்டும் நம்ம என்ன வேர்டை யூஸ் பண்ணுறோன்னா பாக்டீரியோ குளோரோஃபில் என்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். Chlorophyll containing chlorosomes are present in chromatium. So, இதில் நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம்? Chromatium organism. Chlorobium organism for green sulfur bacteria. Purple sulfur bacteria என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Chloromycium. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் போகணும். Then, photoorganotrophic. So, ஆர்கானிக் ஆசிடை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே ஹைட்ரஜன் டோனர் யாருன்னா ஆல்கஹால். ஓகே, எல்லா இடத்துலையும் இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா யார் ஹைட்ரஜன் டோனர் இருக்காங்கன்றது தான். H2S, thiosulfate, water molecules, now here organic acid. Because இந்த ஹைட்ரஜன் தான் டோனர் ஆக்ட் ஆகி ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸை கொடுக்க போகுது. இந்த ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் உங்களுக்கு ஏடிபி சிந்தசைஸில் இன்வால்வ் ஆக போகுது. இந்த ஏடிபி சிந்தசைஸ் தான் ஃபர்தராக குளுக்கோஸ் மாலிகூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கானிசம் யூஸ் பண்ண போகிற ஒரு எனர்ஜி. Clear? And chemoautotrophic bacteria and chemolithotrophs. So this is what we discussed about sulfur bacteria and the common அதோட scientific name சொன்னா Diobacillus diooxidans, ion bacteria, ferrobacillus ferrooxidans, hydrogen bacteria, hydrogenomonas, nitrific bacteria, nitrosomonas and nitrobacter. ஸோ இன்ஆர்கானிக் கரிம, இந்த கனிமன்னு சொல்ல கனிம கரிம ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். அப்போ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி அதிலிருந்து ஃபுட்டை ரெடி பண்ணுறோம். அப்போ அந்த பாக்டீரியா கொடுக்குற நேம் தான் சல்ஃபர் அயான் பாக்டீரியா, ஹைட்ரஜன் பாக்டீரியா அண்ட் நைட்ரிஃபிங் பாக்டீரியா. அண்ட் கீமோ ஆர்கனோட்ரோஃபிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சிந்தசைஸ்க்கு நம்ம கொடுக்குற நேம் தான் கீமோ ஆர்கனோட்ராஃப்ஸ். ஸோ ஒரு பாக்டீரியா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஆக்சிடைஸ் பண்ணி அதோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணால் அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் கீமோ ஆர்கனோட்ராஃப்ஸ். கிளியர்? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மெத்தனோகாக்கஸ், அசிட்டோபாக்டர், லாக்டோபேசிலஸ். ப்ளீஸ் நோட் டவுன் திஸ் எக்ஸாம்பிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மீத்தேன் பாக்டீரியா, அதாவது காமனாக நம்ம அதுக்கு கொடுக்குற பேர் மீத்தேன் பாக்டீரியா. மெத்தனோகாக்கஸ்ன்றது அதோட சயின்டிஃபிக் நேம். அசிட் பாக்டீரியா, அசிட்டோபாக்டர், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லாக்டோபேசிலஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். நான் எட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா. ஸோ நான் உங்களை ஆடியன்ஸ் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இட் இஸ் அபவுட் ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கானிசம்ஸ் which synthesize own food. அதுக்கான உணவை அதுவே தயாரித்து கொள்ளக்கூடிய உயிரினங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது அதோடைய உணவுக்காக மட்டும் உயிரினங்களை சார்ந்து இருக்கக்கூடியதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா, பேராசைட்ஸ், ஒட்டூனியாக வாழ்கிறது. கிளஸ்ட்ரிடியம் மைக்கோ பாக்டீரியம், சாப்ரோஃபைட்ஸ், அதாவது டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸில் லிவ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ், உயிரற்ற பொருட்களில் வாழக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு நம்ம கொடுக்க பேர் சாப்ரோஃபைட்ஸ். ஸோ பாக்டீரியா ரெண்டாக பிரிக்கிறோம், பேராசைட்ஸ் அண்ட் தென் வாட் சாப்ரோஃபைட்ஸ். ஒட்டுணி தென் சாருணின்னு சொல்கிறோம். இந்த சாப்ரோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பேசிலஸ் மைக்காய்ட்ஸ். ஒரு செம்பியாட்டிக் அசோசியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பீ பிளான்ட், பட்டாணி செடியில் அதிகமான ப்ரோட்டீன் அந்த பிளான்ட்டில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அந்த பிளான்ட்டோடைய ரூட்டில், அதாவது வேர் பகுதியில் இருக்கிற அந்த ரைசோபியம். ஸோ அந்த ரைசோபியம் என்ன ஆகணும்னா காலனிஸாக ஃபார்ம் ஆகுது. தென் இட் என்டர் இன் டு தி கார்டெட்ஸ் ஆஃப், அதாவது புரணி. அந்த ரூட்டோட வேர் பகுதியை புரணிக்குள்ளே போயிட்டு நிறைய காலனிஸாக உள்ள ஃபர்தராக பாக்டீரியாய்ட்ஸாக மாறும் போது அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா டைரெக்டாக நைட்ரஜன் கேஸை அமோனியாவை கன்வெர்ட் பண்ணி தென் அமோனியாவிலேருந்து நமக்கு அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும் போது தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியுது பிளான்ட்டால். அப்போது டைரெக்டாக பிளான்ட்டால் ஹைட்ரஜன் கேஸை எடுக்க முடியலை. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா இந்த ரைசோபியம் பாக்டீரியா தான். ஸோ இட் இஸ் சிம்பியாட்டிக் அசோசியேஷன். எனது ஃப்ரீ லிவிங்காக சாயிலில் கிடையாது, டைரெக்டாக இட் இஸ் அட்டாச்ட் ஆர் லிவிங் வித் தி
root place. Exactly, it forms the root nodules. Clear? And here you have to remember parasites kind of examples: Clostridium, Mycobacterium, saprophytes, Bacillus, mycoids. Symbiotic association சொன்னா Rhizobium in root nodules of leguminous crops. So this is what we discussed in the already. அதாவது என்னன்னா, நான் வந்து ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள எல்லா ஒரு கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும், இல்லை லிப்பிட்ஸாக இருக்கட்டும், ஈவன் லைக் ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பாக்டீரியா செல் வால் ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். இன்டர்னல் உள்ள ரைபோசோம்ஸோட அந்த அசோசியேஷன் எல்லாமே ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ நவ் வாட் ஆர் டிஸ்கஸிங், எப்படி கார்போஹைட்ரேட் வெளியிருந்து உள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது. ஸோ கார்போஹைட்ரேட் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் இன் தி ஈகோலை ஆர்கானிசம். ஸோ லுக் அட் திஸ் பிக்சர் வெரி கேர்ஃபுல்லி. They will ask you questions about from this one also. So mode of entry, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டாலே it is not only bacteria or even plants or even animals. Everybody we have what? Simple diffusion which does not need the energy at all. அதாவது எளிய முறையில் பரவல், எளிய பரவல் நம்ம சொல்லுவோம். இந்த எளிய பரவல் என்பது அதற்கு எந்த ஒரு சக்தியுமே தேவை கிடையாது. சக்தியின் மூலமாக எந்த ஒரு மூலக்கூறுகளும் உள்ளே சென்றால் அது நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நம்ம சொல்லுவோம். தட்ஸ் ஆல். ஸோ எல்லா இதுவும் கண்டிப்பாக ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பாசிவ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அந்த டிஃப்யூஷன் மெக்கானிசம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு முறையில் கண்டிப்பாக அதோட மூலக்கூறுகள் உள்ளே அனுப்பக்கூடிய வேலையை செய்யும். இதில் நம்ம எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிரான்ஸ்போர்ட் டிஃப்யூஷன் பரவல் முறை. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்னோன்னா எளிய பரவல் முறை. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன். ஸோ என்னதான் டிஃப்யூஸ் ஆகும் ஈஸியாக? வாட்டர் மாலிகுல். ஏன்னா இட்ஸ் பி ஸ்மாலர் இன் சைஸ். மாலிகுல்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. அப்போ என்ன ஈஸியாக உங்களுக்கு டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போயிடும். ஸோ வாட்டர் மாலிகுல், ஆக்சிஜன் அண்ட் CO2 இதெல்லாம் டிஃப்யூஷன் மெத்தடில். இங்கே பாருங்கள், டிஃப்யூஷன் மெத்தடில் அவுட்டர் மெம்பரேன் வழியாக உங்களுக்கு எங்கே போகுதுன்னா பெரிப்ளாசம் மியூரினில் இருந்து தென் ஃபைனலி சைட்டோபிளாஸ் ரீஜனுக்கு போயிடும். And you know what is the reason? Bacteria need to make its internal environment with water content. You know, aqueous solution சொல்லுவோம். அதாவது கூழ்ம தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சைட்டோபிளாசம். எந்த ஒரு உயிரினத்துக்குமே சைட்டோபிளாசம் என்பது ஒரு உயிரற்ற பகுதி. பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் செல் மெம்பரேன். ஒரு செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா சவ் ஒரு உயிருள்ள பகுதி நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான காரணம் அதில் கண்ட்ரோல் பண்ணுது. எந்த வகையான மூலக்கூறுகள் எவ்வளோ உள்ளே வரணும், தண்ணி எவ்வளோந்து உள்ளே வெளியே போகணும், எவ்வளோ நீர் மூலக்கூறுகள் உள்ளே வரணும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா செல் மெம்பரேன், அதாவது பிளாஸ்மா சவ்வு. நம்ம எந்த ஒரு பகுதியை உயிருள்ள ஒரு பகுதியை நம்ம சொல்லணும்னா புரோட்டோபிளாசம் ஆர் புரோட்டோபிளாஸ்ட். ஏன் அந்த புரோட்டோபிளாஸ்ட் உயிருள்ள பகுதி நம்ம சொல்கிற ஒரு முக்கிய காரணம், அந்த பகுதியில் தான் அதிகமான ஆர்கனல் இருக்குது, உறுப்புகள் இருக்குது, அதோடு சேர்ந்து சைட்டோபிளாசமும் இருக்குது. அப்போ ஒரு புரோட்டோபிளாசம் என்றால் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அதில் என்ன சொல்லணும்னா சைட்டோபிளாசம் ப்ளஸ் ஆர்கனல். அப்போ இந்த ஆர்கனல் யார்? அதுதான் நம்ம பாடியில் இருக்க உட்கருவாக இருக்கட்டும், அதாவது நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம், அண்ட் தென் ரிபோசோம்ஸ், டிக்டியோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாச வலைப்பின்னல், வேக்யூல். ஸோ இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல். இந்த ஆர்கனாலையும் அந்த இருக்க சைட்டோபிளாஸ்ட் சேர்த்து நம்ம கொடுக்க பேர் தான் புரோட்டோபிளாசம் ஆர் புரோட்டோபிளாஸ்ட். கிளியர்? இப்போது இங்கே டிஃப்யூஷனாகி உள்ளே போகிற வாட்டர் மாலிகூல்ஸ் O2, CO2 எல்லாம் எங்கே உங்களுக்கு என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா in the place of cytoplasm. Clear? And the first method is what? Diffusion. அப்போ facilitated diffusion, மேம்படுத்தப்பட்ட பரவல் முறை, அது கிளிசரால். ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் சொல்லும் போது கண்டிப்பாக எனக்கு அயான் சேனல் ப்ரோட்டீன் அண்ட் கேரியர் ப்ரோட்டீன், ஒரு அயான் ப்ரோட்டீனோ ஒரு கேரியர் ப்ரோட்டீனோ அந்த மெம்பரினுடைய பகுதியில் அதிகமாக செறிந்து காணப்படும். அந்த பகுதியில் வழியாக தான் உங்களுக்கு மூலக்கூறுகளோடு போகும். ஏன்னா எல்லா மூலக்கூறுகளும் சின்ன சைஸில் இருக்க முடியாது, மூலக்கூறு பெரிய சைஸ்லையும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி மூலக்கூறுகளை கடத்துவதற்கு நமக்கு யார் வேணும்னா ஸ்பெஷலைஸ்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தேவை. அதுக்கு நம்ம கொடுக்க பேர் தான்
ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். இதில் நம்ம பார்க்குறது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். அஃப்கோர்ஸ் கிளிசரால் ஆல்கஹாலும் இன்னும் உங்களுக்கு ஆல்கஹால் இருக்கிற அந்த கிளிசரால் காம்பவுண்ட்ஸும் உள்ள என்ட்ரி ஆகுது. அண்ட் தென் புரோட்டான் கிரேடியன்ட் எனர்ஜைஸ்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஷாக் இன்சென்சிட்டிவ். புரோட்டான் கிரேடியன்ட் நம்ம சொன்னோம்னா எனர்ஜி பேஸ் பண்ணி உள்ள லாக்டோஸ் உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. வித்தவுட் ஏடிபி எனர்ஜி இல்லாமல், தட் மீன்ஸ் இங்கே ஏடிபி எனர்ஜி சொல்கிறத விட ஹைட்ரஜன் புரோட்டான்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த நியூட்ரியன்ஸ் உள்ளே போக முடியும். ஸோ புரோட்டான் கிரேடியன்ட் எங்கே அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட், தட் இஸ் வாட் ஹைட்ரஜன் டோனார்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ புரோட்டான் கிரேடியன்ட் என்னென்னா புரோட்டான்ஸ் இங்கே பாருங்கள் பெரிப்ளாஸ்ம் யூரினில் புரோட்டான்ஸுடைய பம்பிங் நடக்குது. ஸோ நவ் லாக்டோஸ் உங்களுக்கு உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஏன்னா அங்கே எனர்ஜி என்ன ஃபார்மில் நமக்கு தேவைப்படுது, புரோட்டான் ஃபார்மில் தேவைப்படுது. நவ் ஏடிபி டிபெண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டே ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று புரோட்டான் கிரேடியன்ட் எனர்ஜைஸ்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், another one ஏடிபி டிபெண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஏடிபி சக்தி இருந்தால் மட்டும்தான் என்னால் உள்ளே போக முடியும் கேலக்டோஸ். புரோட்டான் கிரேடியன்ட் இருந்தால் மட்டும் போதும், நான் உள்ளே என்ட்ரி ஆகிட முடியும் lactose. Clear? And now see this picture. Galactose binding protein அது மூலமா ATP இருந்து AD அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி கேஸ் உள்ளே போகுது. ஸோ அப்படி என்ன அர்த்தம், ஒரு பாஸ்பேட்டை யூஸ் பண்ணி தான் அது உள்ளே என்ட்ரி ஆக முடியும்னு அர்த்தம். கிளியர்? அண்ட் தென் குரூப் டிரான்ஸ்லொகேஷன், அதாவது ஒரு மூலக்கூறு மட்டும் உள்ளே போக போகுது, நிறைய மூலக்கூறுகள் உள்ளே போக போகுது. அப்போ நமக்கு கொடுக்குற பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா group translocation. See this diagram. outer membrane இருந்து பெரிப்ளாசம் யூரின் வழியாக உங்களுக்கு என்சைம் உடைய ஆக்டிவிட்டி மூலமா உள்ள குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் உள்ளே போகுது. கிளியர்? ஸோ என்சைம் 2 சைட்டோபிளாசம் மெம்ப்ரேன் ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் சைட்டோபிளாஸ்க்குள்ளே போகும்போது என்சைம் 1 ஆக்ட் ஆகி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஹோல் மெக்கானிசம் எதுக்காகனா, நீங்கள் முதல்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இதை ஒன்ஸ் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். வெதர் இட்ஸ் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபங்கையாக இருக்கட்டும், இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த டிஃப்யூஷன் மெத்தட், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பாசிவ் இந்த மெத்தட் தான். பட் அந்த காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வேரி ஆகும், என்னென்ன மாலிகூல்ஸ் உள்ளே போகுவது மட்டும். அண்ட் see this one. So fermentation of sugars by various microorganisms based upon the proton generated by the conversion of glucose to pyruvate. ஸோ ஃபுட்டு ப்ரொடியூஸ் ஆயாச்சு. அந்த ஃபுட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணதானே எனக்கு எனர்ஜி கிடைக்கும். அது நமக்கு ஹியூமனுக்கு. லைக்வைஸ் பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கு எல்லாருக்கும் அதே தான். நம்ம ஃபுட்டை நம்ம ரெடி பண்ணிக்க முடியாது, பட் பிளான்ஸ் அனிமல்ஸும் அதுக்கான ஃபுட்டை அதுவே ரெடி பண்ணிக்கும். அப்போ பாக்டீரியா என்ன பண்ண போகுது பார்த்தீங்கன்னா, அது ஃபுட் ரெடி பண்ண ஃபுட், தட் இஸ் வாட் குளுக்கோஸ் இப்போ பிரேக் டவுன் பண்ணணும். அதுதான் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், சுவாசித்தல். அதாவது செல்லுக்குள்ளே நடைபெறக்கூடிய சுவாசித்தல், செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இதனால தான் ஏடிபி எனர்ஜி கிடைக்க போகுது. இந்த ஏடிபி எனர்ஜி யூஸ் பண்ணி தான் பாக்டீரியா அதுக்கான எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸையும் பண்ண போகுது. அஃப்கோர்ஸ் ஈவன் செல் டிவிஷன் நடக்கிறதுக்கும் அதுக்கான எனர்ஜியும் அது எங்கேருந்து அப்டேக் பண்ணிக்குதுன்னா இந்த ஏடிபி இருந்து மட்டும்தான். ஸோ see this diagram. Fermentation of sugar by various microorganisms. The protons generated by the conversion of glucose to pyruvate by the EMP pathway, independent measure of pathway, are transferred to NAD. Oxidized NAD must be regenerated by reducing pyruvate and its derivatives. So ஜென்ரலாக ஏடிபி சிந்தசிஸ் வந்து மைட்டோன் நடக்கணும். இங்கே பாக்டீரியாவுக்கு மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. ஸோ இது எங்கே தான் நடக்குது, எல்லாமே சைட்டோபிளாஸ்மில் தான். பட் huge amount of ATP synthesis is taking place in the bacterial plasma membrane. அதுக்கு நான் இங்கே கொடுக்குற பேர் தான் mesosomes. இது ஆல்ரெடி உங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். You just remember that one also. Now look at this picture. So this is what know of glucose molecules. என்னவா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது, பைருவிக் ஆசிட். இது எல்லாருக்கும் காமன். அது பிளான்ட்டாக இருந்தாலும் அப்படி தான், தென் அனிமலாக இருந்தாலும் அப்படி தான். குளுக்கோஸ் தான் பைருவிக் ஆசிடாக மாறும். இந்த பைருவிக் ஆசிட் சேஞ்ச் ஆகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே. ஸோ இந்த சைடு மாறினதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண போது இந்த பைருவிக் ஆசிட்ல இந்த ரொம்ப முக்கியமானது. ஸோ குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிட் மாறினதுக்கப்புறம் இந்த பைருவிக் ஆசிட் வந்து வேற ஒரு காம்பவுண்ட்ஸாக மாறப்போது
ஒரு பாக்டீரியா ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. லைக் ஹெட்ரோபாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பியூட்டேன் டயால் சொல்கிற ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ப்ரொபைனி பாக்டீரியம் எக்கனாமிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாக்டீரியம். உங்களுக்கு லெபார்ட்டரியில் அதிகம் யூஸ் பண்ணுற ஒரு பாக்டீரியம் எதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரொபைனி பாக்டீரியம் அது உங்களுக்கு 2 புரோட்டான்ஸை யூஸ் பண்ணி ப்ரொபைனிக் ஆசிடாக மாறுது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், proton generated by the conversion of glucose to pyruvate. Okay, and this is so ஒவ்வொரு பைருவிக் ஆசிடும் ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறாக மாறப்போகுது. ஸோ என்ட்ரோபாக்டீரியா என்னவா மாறுதுன்னு என்ட்ரோபாக்டீரியா என்ன சிந்தசிஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா பியூட்டேன் டயால் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா பைருவிக் அமிலத்திலிருந்து. அதே மாதிரி ப்ரொபைனிக் பாக்டீரியம் ப்ரொபைனிக் அமிலத்தை உருவாக்குது. லைக்வைஸ் பைருவிக் ஆசிட்லேருந்து ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியா லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. லைக்வைஸ் காமனாக இருக்க மற்ற எல்லா பாக்டீரியா என்ன பண்ணோன்னா பைருவிக் ஆசிட்லேருந்து அசிட்டோஆல்டிகைடை உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணோம். காமனாக இருக்க எல்லா பாக்டீரியாவுமே லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அகைன் பைருவிக் ஆசிட்லேருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா ஈஸ்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் ஈஸ்ட் என்னன்றது அது ஃபங்கல் கிங்டமில் வரக்கூடிய ஒரு ஆர்கனிசம் தான். இருந்தாலும் அந்த யூனிக் ஃபீச்சர்னால இப்போ இந்த ஈஸ்ட்டை ப்ரோடிஸ்டாக் கிங்டத்தில் போட்டிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் அ யூனிசெல்லா யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஏன் இந்த யூனிசெல்லா யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்னா சிங்கிள் செல்லாக இருக்குது. பட் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிசெல் ஆர்கானிசம் என்ன இருக்கோ அது எல்லாமே அதில் இருக்கிறதுனால ஸோ வி கேனாட் புட் இன் த மல்டிசெல் ஆர்கானிசம் லைக் ஃபங்கஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒன் வி புட் ஆன் டு தி ப்ரோடிஸ்டாக் கிங்டம். கிளியர்? தட்ஸ் இட். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லிட்டு வரணும், you just remember it. That is enough for to write your exams. And what I said to now, yeast. So yeast உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா அசிட்டோஆல்டிகைட், and from that acetaldehyde produce what? Ethanol. So remember this one, இந்த பைருவிக் ஆசிடை யூஸ் பண்ணி தான் ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஈஸ்ட் குளுக்கோஸ் மாலிகூல்ஸை பைருவிக் ஆசிடை ரெடியூஸ் பண்ணி அந்த பைருவிக் ஆசிட் அசிட்டால் ரெடியூஸ் ஆகி ஃபைனலி எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகும்போது அதுக்கான ஏடிபி எனர்ஜியை சிந்தசைஸ் பண்ணது. இங்கே ஏடிபின்றது எனர்ஜி. ஸோ ஏடிபி சிந்தசைஸ் பண்ணும் போது எத்தனாலையும் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆர்கானிசம் ஈஸ்ட் ஃப்ரம் தி அசிட்டோஆல்டிகைட் ஆல்டிகைட் குரூப்லேருந்து சிந்தசைஸ் பண்ணும். அண்ட் ஹியர் அசிட்டில் கோ என்சைம். ஸோ கிளஸ்ட்ரிடியம் பாக்டீரியா பாருங்கள் பைருவிக் ஆசிட் அசிட்டில் கோ என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுது. எங்கே அந்த அசிட்டில் கோ என்சைம்? ஸோ பைருவிக் ஆசிட் ஃபர்தராக உங்களுக்கு என்னவா மாறணும், லிங்க் ரியாக்ஷனுக்கான ஒரு பகுதி பொருள் தான் அசிட்டில் கோ என்சைம். ஸோ பைருவிக் ஆசிட் கன்வெர்டட் இன்டு அசிட்டில் கோ என்சைம் இன் தி சைட்டோபிளாசம். ஏன்னா பாக்டீரியாவுக்கு மைட்டோகாண்ட்ரியா இல்லை. பட் ஒரு பிளான்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும் இந்த பைருவிக் ஆசிட் எக்ஸாக்டாக மைட்டோகாண்ட்ரியாவில் என்ட்ரி ஆகி மைட்டோகாண்ட்ரியாவில் மேட்ரிக்ஸ்குள்ளே தான் பைருவிக் ஆசிட் அசிட்டில் கோ என்சைமாக மாறுது. அதை மாற்றக்கூடிய அந்த என்சைம் பேர் தான் பைருவேட் டிஹைட்ரோஜினேஸ் என்சைம். இதெல்லாம் கொஸ்டின் கேட்கக்கூடிய இடம். பட் இங்கே இதெல்லாம் எங்கே நடந்துருது? சைட்டோபிளாசத்தில் நடக்குது. ஸோ கிளஸ்ட்ரிடியத்துடைய சைட்டோபிளாசத்துக்குள்ள பைருவிக் ஆசிட் ஆர் பைருவேட் இட்ஸ் கன்வெர்ட் இன்டு அசிட்டில் கோ என்சைம். இப்போ இந்த அசிட்டில் கோ என்சைம் இந்த பிக்சரில் பாருங்கள் கிளஸ்ட்ரிடியம் அசிட்டில் கோ என்சைமாக மாறிக்குது. திருப்பி இந்த கிளஸ்ட்ரிடியம் ஆர்கானிசம் இந்த அசிட்டில் கோ என்சைமை அசிட்டோ அசிட்டிக் ஆசிடாக மாற்றுது. ஸோ எப்போ ஒரு அசிட்டில் கோ என்சைம் அசிட்டோ அசிட்டிக் ஆசிடாக மாறுதோ ஓகே அந்த அதுக்கான பாக்டீரியா கிளஸ்ட்ரிடியம். லைக்வைஸ் அசிட்டில் கோ என்சைம் எப்போ எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணதோ இல்லை அசிட்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணதோ அது ஈகோலை. இது ரொம்ப யூனிக். ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா ஈஸ்ட் தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் சம் bacteria that is E. coli produce the ethanol in the presence of hydrogen protons. Understood? From the acetyl coenzyme. So இதில் என்ன நீங்கள் அண்டர்ஸ்ட் பண்ணணும்னா பைருவிக் ஆசிட் வந்து உங்களுக்கு டைரெக்டாக அசிட்டியால்டிகைடாக மாறி தென் இட் ப்ரொடியூஸ் எத்தனால் அண்ட் ஏடிபி எனர்ஜி. அது ஈஸ்டில். இன் அனதர் வே பைருவிக் ஆசிட் பியூட்டோன் டியாலாக மாறும் போது ஒரு ஏடிபி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஸோ இது எல்லா ப்ராசஸுமே என்னென்னா ஒரு பாக்டீரியா அதோட ஏடிபி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும் போது இட் இஸ் நாட் ஓன்லி இன்வால்வ்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் இட்ஸ் ஏடிபி எனர்ஜி பட் ஆல்சோ இட் ரிலீஸ் தி
some byproduct. And the byproduct is very useful to the human beings. Not all the byproduct, most of the byproducts are useful to the human beings. அப்படி நம்ம பார்க்குறது தான் ஒரு byproduct called ethanol. அந்த மாதிரி ஒரு byproduct தான் propionic acid. அது இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுனா இந்த propionic acid தான். So now you understand, clearly understand. So pyruvic acid கன்வெர்ட் ஆகும்போது எனர்ஜி வருதுன்றது. அப்போது இந்த பைருவிக் ஆசிட் வந்து அசிட் கோஎன்சைம் மாறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு அனர்விக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் தான், காற்றில்லா ஒரு சுவாசம் தான் இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன். கிளியர்? நவ் லாக்டிக் ஆசிட் ப்ரொடக்ஷனும் ஒரு அனர்விக் ரெஸ்பிரேஷன் தான். அசிட் கோஎன்சைம்குள்ளே போயிட்டாலே அது என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அரபிக் ரெஸ்பிரேஷன், தட் இஸ் காற்றுள்ள சுவாசம். பட் ஹியர் இது நடக்கிற இடம் எங்கே? சைட்டோபிளாசம். இது நடக்கிற இடம் எங்கே? சைட்டோபிளாசம். பட் ஈஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு அதுக்கு மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. பட் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பிளான்ஸில் மைட்டோகாண்ட்ரியா நடக்கும் அசிட் கோஎன்சைம் கன்வர்ஷன். பட் பாக்டீரியா எல்லாமே எங்கே நடக்குது? சைட்டோபிளாஸ்குள்ளே தான். பட் அதிகப்படியான ஏடிபி எனர்ஜி சிந்தசிஸ் நடக்கிறது எங்கன்னு கேட்டால் மட்டும் இங்கே எங்கே சொன்னால் செல் மெம்ப்ரேனில், எஸ்பெஷலி அந்த செல் மெம்ப்ரேன் இன்ஃபோல்டாக என்லார்ஜ் ஆகிருக்கும் உட்பகுதியில் சைட்டோபிளாஸை நோக்கி. அதுக்கு நான் கொடுக்குற பேர் தான் மீசோசோம்ஸ். திருப்பி திருப்பி இந்த வேர்டை சொல்ல காரணம் அதுதான் நிறைய ஃபங்க்ஷன் இதில் இன்வால்வ் ஆக போகுது, அந்த மீசோசோம்ஸ் தான். நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. ஸோ அசிட்டில் கோஎன்சைம் அசிட்டிக் ஆசிடாக மாறுது, எத்தனாலாக ப்ரொடியூஸ் பண்ணது பை தி வாட் ஈக்குவலி ஆர்கானிசத்தினால. தென் கிளஸ்ட்ரிடியம் உயிரினம் வந்து உங்களுக்கு அசிட்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணது. அகைன் இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்ரிக் ஆசிட், பியூட்டனால், அசிட்டோன் ப்ளஸ் CO2 ப்ரொடியூஸ் ஆகுது. கிளியர்? அண்ட் சேம் டைம் டைரெக்டாக இந்த பைருவிக் ஆசிட் அசிட்டில் கோ என்சைமாக ஃபார்ம் ஆகாமல் ஃபார்மிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து ஹைட்ரஜன் கேஸையும் கார்பன் ஆக்சைடையும் ரிலீஸ் பண்ணணும். கிளியர்? நவ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பை ரெஸ்பான்ஸ் டு ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணதோ அதை டிபெண்ட் பண்ணி பாக்டீரியாவை நம்ம எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். டைப் ஆஃப் பாக்டீரியா அரபிக், ஸ்ட்ரிக்ட் அரப். அதுக்கு என்ன மீனிங்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அதோடைய அந்த ரெஸ்பான்ஸ் நடக்கும்னு அர்த்தம். அனரபிக், ஸ்ட்ரிக்ட் அனர்வ், தட் மீன்ஸ் கண்டிப்பாக அதுக்கு ஆக்சிஜன் மாலிகூல்ஸே தேவையில்லை. ஃபேக்கல்டேட்டிவ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இன்டிஃப்ரெண்ட், ஏரோ டாலரண்ட் அனரபிக், அதாவது கேஸஸில் டாலரண்ட், அதான் கேஸ் எல்லாமே டாலரேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு கொடுக்குற பேர் இன்டிஃப்ரெண்ட். அண்ட் மைக்ரோ ஏரோஃபிலிக். ஓகே, ரொம்ப லோ ஆக்சிஜன் மட்டுமே அதுக்கு இருந்தால் போதும், அந்த மாதிரியே உயிரினத்துக்கு நம்ம கொடுக்குற பேர் மைக்ரோ ஏரோஃபிலிக். ஸோ இப்போ நம்ம ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியாவும் பார்க்க போகிறோம். நவ் சி திஸ் இந்த க்ரோத் ரெஸ்பான்ஸ்ன்ற பார்ட் பாருங்கள். அதில் அரபிக் அண்ட் அனரபிக் பிரிச்சிருக்கோம். டைப் ஆஃப் பாக்டீரியாவில் அரப், அதாவது ஸ்ட்ரிக்ட் அரப், தட் மீன்ஸ் காற்று இருந்தால் மட்டும்தான் காற்று இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. அரபிக் அண்ட் அனரபிக், காற்று இருக்கணும்னு சொன்னால் இந்த ப்ளஸ்னால் இருக்குன்னு அர்த்தம், அனரப்னா இல்லை. ஸோ காற்று இல்லை ஒரு பாக்டீரியா. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் கேட்டலேஸ் அண்ட் சூப்பர் ஆக்சைட் டிஸ்மியூட்டேஸ்? டிஸ்மியூட்டேஸ் என்சைம் இருந்து, கேட்டலேஸ் என்சைம் இருந்து அது எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக இதுக்கு அது இருக்குன்னு சொல்கிறாங்க. யாருக்கு? அரப் பாக்டீரியாவுக்கு. பொசிஷன் ஆஃப் கேட்டலேஸ் அண்ட் சூப்பர் ஆக்சைட் டிஸ்மியூட்டேஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி அரபிக் பாக்டீரியா. எந்த அரபிக் பாக்டீரியா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டிஸ்மியூட்டேஸ் என்சைமும் கேட்டலேஸ் என்சைமும் கண்டிப்பாக இருக்கும். வாட் இஸ் நம்பர்? இதை பற்றி சொல்லணும்னா என்ன கமெண்ட் கொடுக்கலாம்? ரிக்வயர்ஸ் ஆக்சிஜன், கெனாட் ஃபர்மெண்ட். நொதித்தல்ல ஈடுபடாது, ஆக்சிஜன் இதுக்கு தேவை. அரபுனால கண்டிப்பாக ஆக்சிஜன் உங்களுக்கு தெரியும். அட் த மீன் டைம் வாட்? ஃபர்மெண்டேஷனில் இன்வால்வ் ஆகாது. வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ஆர்கானிசம்? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். உங்களுக்கு தெரியும், டிபியை காஸ் பண்ணுற ஒரு ஆர்கானிசம் நேம் தான் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அதுக்கு ஆக்சிஜன் தேவை, ஃபர்மெண்டேஷன் பண்ணாது, டிஸ்மியூட்டேஸ் என்சைம் தேவை, கேட்டலேஸ் என்சைம் தேவை. தென் அரபிக் பாக்டீரியா. அன்வான்ட் வாட்? அன்அரபிக் பாக்டீரியா. அந்த க்ரோத் ரெஸ்பான்ஸில் பாருங்கள், நோ ஆக்சிஜன் இஸ் டஸ் நாட் நீட் இட். கமாண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பொசிஷன் ஆஃப் கேட்டலேஸ் என்சைம் தேவையில்லை, டிஸ்மியூட்டேஸ் என்சைமும் தேவையில்லை,
killed by oxygen. That means killed by O2 molecules, ferments in absence of O2. O2 இல்லாதனால என்ன நடக்கும்? உங்களுக்கு fermentation நடக்கும். இதில் anaerobic. So best example we can say it's what? Clostridium botulinum. And then bacteroids, melanoionogenesis. This is the example of the anaerobic bacteria. I think you understand clearly about this session. Classification of bacteria by response to oxygen. We need to talk more bacterial type. But in the episode, we will remaining types of bacteria and other subtypes we discuss in the next class. And today we discussed about nutrition and classification of bacteria. Thank you so much. Take care.